ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரொமேனியன் தமிழ். ரொமேனியன் பற்றி தகவலை தெரிஞ்சு கொள்ளுமா தான் ரொமேனியன் தமிழன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஏன்னு சொன்னால் நாம் போடுற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ரொமேனியா பற்றி தகவல்களை இன்ஃபர்மேஷனை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சு கொள்ள முடியும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எஸ்சி நம்பரை தொடர்ந்து எல்லாருமே மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தீங்க. லாஸ்ட்டாக போனது 166, அதுக்கப்புறம் 167. இன்றைக்கி ஒருத்தர் இன்டர்வியூக்கு போயிருக்காரு. 24ஆம் தேதியும் ஒரு இன்டர்வியூ இருக்குது. அதாவது அடுத்த கிழமை திங்கக்கிழமை 24ஆம் தேதியும் இதே 167 தான் போகுதுன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா நான் நினைக்கிறேன் இந்த மாதம் ஃபுல்லாகவே உங்களுக்கு எஸ்சி நம்பர் 167 தான் போகுது. ஸோ 168 நான் நினைக்கிறேன் நெக்ஸ்ட் மந்த் தான் ஸ்டார்ட் ஆகும்னு நான் நினைக்கிறேன். இப்போ முன்ன மாதிரி இல்லை. இப்போ முன்னே 10 பேர் 15 பேர் தான் எடுத்தாங்க. இப்போ நிறைய பேர் எடுத்து இன்டர்வியூ பண்ணிக்கிட்டே கொண்டிருக்கிறாங்க. அதாவது முன்னெல்லாம் கிழமையில் 2 தடவை தான் நடந்துச்சு. இப்போ 5 டேஸ் தொடர்ந்து, அதாவது எந்த நாளுமே அது வீக்கெண்ட் ஃபுல்லாக தொடர்ந்து இன்டர்வியூ நடக்குதுன்னு சொல்லி போயிட்டு வந்தவங்க எல்லாமே நமக்கு தொடர்ந்து அப்டேட் கொடுத்து கொண்டு வந்தாங்க. ஸோ நிறைய பேர் ஃபெயில் ஆகிருந்தது தான் நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க. ரீஅப்ளை பண்ண முடியுமாண்ணா அப்படி இப்படின்லாம் சொல்லி நிறைய விஷயங்கள் கேட்டாங்க. நிறைய பேர்த்துக்கு ஃபெயிலாக தான் ஆகி கொண்டிருக்குது. ஸோ நீங்கள் 7 மாதம் மட்டும் ஃபெயில் ஆனதுக்கான காரணம் என்னது அப்படின்னு சொல்லி கேட்டு விசாரிக்கும் போது அவங்க சொல்கிறாங்க, ஆனால் நாங்கள் தெளிவாக தான் இங்கிலீஷில் பேசணும், அவங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் நாங்கள் சரியாக தான் ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எதனால் ரிஜெக்ட் ஆனிச்சு அப்படிங்கிறத திரும்ப நாங்கள் கேட்கும்போது அவங்க சொல்லியிருக்கிறாங்க, ரிஜெக்ட் ஆன காரணம் என்னென்னு கேட்டால் இவங்களோட டாக்குமெண்ட்ஸில் ஏதோ பிழைகள் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி. ஒரு சிலரை எப்படி ரிஜெக்ட் பண்ணுறாங்கன்னு சொன்னால் இவங்களுக்கு சரியாக இங்கிலீஷ் பேச தெரியலை அப்படிங்கிறத சொல்லி தான் ஒரு சிலரை இது பண்ணாங்க, ஃபெயில் பண்ணி விட்டுருந்தாங்க. இப்போ டாக்குமெண்ட்ஸ், அதாவது கம்பெனியால் கொடுக்குற டாக்குமெண்ட்ஸ் இருக்குது தானே, அதாவது ருமேனியாவில் இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் நிறைய பேர்த்துண்ட அதாவது இப்போ இந்த வருஷத்துக்கு உள்ளதை நான் சொல்லலை, நான் சொல்கிறேன் 2 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த ஃபைல்ஸ் தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. உங்களுக்கு நல்லா தெளிவாக விளங்கிக்கோங்க. 2 வருஷம் 1.5 வருஷத்துக்கு முன்னுக்கு கொடுத்த ஃபைல்ஸ் தான் ஒர்க் பர்மிட்டுக்கான இன்டர்வியூ தான் இப்போ நடந்து கொண்டு இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒர்க் பர்மிட் வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். லாஸ்ட் இயர் உங்களுக்கு 6ஆம் மாதம் 7ஆம் மாதத்துக்குள்ளே வந்திருக்கணும். நீங்கள் அதுக்கு பிற்பாடு அப்பாயின்மெண்ட் போட்டு ஒரு சிலருக்கு 1 வருஷம் ஆகி இப்போ கிட்டத்தில் தான் அப்பாயின்மெண்ட் கிடச்சி வந்திருக்கிறாங்க. ஸோ நிறைய பேர் நிறைய தகவல்களை சொல்லி கொண்டு தான் இருக்கிறாங்க. அந்த தகவல்களை கேட்டு தான் நான் உங்களுக்கு அப்டேட்டை கொடுத்து கொண்டிருக்கிறேன். இதுக்கப்புறம் போகிறவங்க, அதாவது நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க, இதுக்கப்புறம் போகிறவங்க என்ன செய்யணும்னு கேட்டால், நீங்கள் உங்களோட கம்பெனியை அதாவது உங்களோட ஏஜென்ட்டில் தான் நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னு சொன்னால் ஏஜென்ட்காரவங்கள்ட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. உங்கள் கம்பெனி அதாவது உங்கள் கம்பெனிக்கும் ஸ்ரீலங்காவில் இருக்க ஏஜென்ட்டுக்கும் டச் இருக்கான்னு சொல்லி கொஞ்சம் தெளிவாக கேட்டுக்கோங்க. ஏன்னா நீங்கள் கொண்டு போய்ட்டு $130 கட்டினீங்கன்னு சொன்னால், ரிஜெக்ட் ஆகி வந்துட்டீங்கன்னு சொன்னால் திரும்ப நீங்கள் $130 கட்ட வேண்டியது வரும். ஒரு சிலருக்கு கட்டாமல் அவங்களே திரும்ப அதே ஏஜென்ட்காரவங்க ரீஅப்ளை பண்ணி கொடுத்ததாக கேள்விப்பட்டேன், அவங்க சொன்னாங்க. ஸோ ஒரு வேளை அந்த காசு உங்களுக்கு திரும்ப கிடைக்காது. அதனால திரும்ப உங்களுக்கு நீங்கள் ஒருக்கா உங்களோட யாருக்கிட்ட ஏஜென்ட்காரவங்கள்ட்ட, இங்கே இருக்கிற ஏஜென்ட்காரவங்க, அதாவது ருமேனியாவில் இருக்க ஏஜென்ட்காரவங்களும் ஸ்ரீலங்காவில் இருக்க ஏஜென்ட்டும் கென்டக்கில் இருக்கிறாங்களா, கதைக்கிறாங்களா, அவங்க ரன்னிங்கில் இருக்கா, ஆக்கள் கொண்டு இருக்காங்களா, அதெல்லாம் கொஞ்சம் விசாரிச்சுட்டு இன்டர்வியூக்கு போங்க. இன்டர்வியூவில் பெரும்பாலுமான கேள்விகள் இப்போ நீங்கள் ஒரு எலக்ட்ரிஷியனாக வந்தீங்கன்னு சொன்னால் எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான கேள்விகள் கட்டாயம் கேட்பாங்க. உங்கள் ஜொப் என்னவோ அது சம்மந்தமான கேள்விகள் கட்டாயம் கேட்பாங்க. அதனால் நீங்கள் அதில் தெளிவாக விளங்கிக்கணும். நம்ம ஜொப்புக்கு என்ன ஜொப்புக்கு போகிறோமோ அந்த ஜொப்பை பற்றி நம்ம தராவாக பேச பழகிக்கணும், தெரிஞ்சுக்கணும். இதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து 2வது விஷயம் என்னென்னு கேட்டால், கேட்குற கேள்விகளை சரியாக காது கொடுத்து கேளுங்க. ஒரு சிலருக்கு 5 மினிட்ஸில் முடிஞ்சா 4-5 கேள்வியிலேயே முடிச்சிட்டாங்க. ஏன்னு சொன்னால் அவங்க சரியான ஆன்சரை சரியாக கிளியராக கொடுத்துருக்குறாங்க. ஒர்க் சம்மந்தமாக, சேலரி எவ்வளோ, இங்கே ஜொப் எங்கே, எந்த சிட்டி, இதெல்லாம் கேட்கும்போது சரியாக சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் இந்த நாட்டிலேருந்து வேறு நாட்டுக்கு போவீங்களா, பாஞ்சு போவீங்களா, அந்த நாட்டில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராக இருக்காங்களா, ருமேனியாவில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராக இருக்காங்களா, இந்த மாதிரியான கேள்விகள் தான் கேட்பாங்க. இதை நான் சொல்கிறது தமிழில், நான் ஃப்ளோரன்ஸாக பேசி கொண்டு போவேன் தமிழில். ஸோ இதே விஷயத்தை அவங்க இங்கிலீஷில் கேட்பாங்க. டென்ஷன் ஆகிட வேணாம். அடுத்தடுத்து வீடியோ காலில் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க அப்படி இப்படி, அதெல்லாம் ஒன்றுமே யோசிக்க தேவையில்லை. நீங்கள் பயப்படவே வேண்டியதில்லை. கேள்வி கேட்குறத சரியாக கேட்டுட்டிங்கன்னு சொன்னால், கேட்டு சரியாக ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் வராது. உங்களுக்கு ரிஜெக்ட் குறைவாக தான் இருக்கும். மற்றது 2வது விஷயம் தமிழ் பேசுகிறனால அப்படிங்கிற ஒரு விஷயம் நான் கேள்விப்பட்டேன். அதெல்லாம் எதுவுமே இல்லை. மெயின் சப்ஜெக்ட் என்னென்னு கேட்டால் நல்லா விளங்கிக்கோங்க.
தமிழ் சிங்களம் அப்படிங்கிற அந்த பிரச்சனையே இல்லை. இங்கிலீஷ் தான் மெயின். வந்து இங்கிலீஷில் நம்ம தரவாக பேச தெரிஞ்சிருக்கணும். ரெண்டாவது சரியான நம்மளோட டாக்குமெண்ட்ஸ் வந்து சரியாக அப்டேட்டில் இருக்கணும். அதாவது நம்ம கம்பெனி வந்து ருமேனியாவில் இருக்கிற கம்பெனி வந்து இயங்கணும், அதில் எந்த விதமான மாற்றங்களும் இருக்கக்கூடாது. அவங்க சரியாக இயங்கி கொண்டே போகணும். அவங்க வந்து கம்பெனி வந்து அதாவது இமிக்ரேஷன்லேருந்து அவங்க வந்து உங்களுக்கு இன்டர்வியூ போயிட்டு வந்ததுக்கு பிற்பாடு அவங்க வந்து ஒரு சிலருக்கு வந்து டாக்குமெண்ட்ஸ்லாம் சரியாக இருந்துச்சுன்னா 1 வீக்லேயே விசா அடிப்பட்டு கிடச்சிருது. ஒரு சிலருக்கு வந்து டாக்குமெண்ட்ஸில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் தான் அது ஒரு 14 டேஸோ ஒரு 3 வீக்ஸ் மாதிரி போய்கொண்டிருக்குது. அப்போ அதனால் வந்து நீங்கள் வந்து ரொம்ப கவனம். அதனால் உங்களோட ஏஜென்ட்டை நீங்கள் வந்து திரும்ப கேட்டுக்கோங்க, கதைச்சிக்கிட்டு போங்க, கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு போங்க. இல்லைன்னு சொன்னால் அங்கனைக்கு அந்த $130 போகும். திரும்ப ஒருக்கா 3 மந்த் 4 மந்த் மாதிரி வெயிட் பண்ண வேண்டியது வரும். நேற்று வந்து ஒருத்தர் சொன்னார் 7 பேர்த்த வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்களாம். அது எப்போன்னு கேட்டால் 2ஆம் மாதம் பிப்ரவரியில் போன இன்டர்வியூக்கு உள்ளதுக்கு வந்து நேற்று முந்தானது தான் வந்திருக்குது. அவங்களுக்கு வந்து இன்டர்வியூவில் வந்து அவங்க வந்து ஃபெயில்னு சொல்லி கேட்டு விசாரித்து பார்க்கையில் அவங்களோட கம்பெனி டாக்குமெண்ட்ஸ் வந்து பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து திரும்ப சொல்கிறேன், நீங்கள் வந்து உங்களோட ஏஜென்ட்காரவங்கள்ட்ட கதைச்சி அவங்கள்ட்ட வந்து சரியான ஒரு விளக்கத்தை எடுத்துக்கொண்டுட்டு நீங்கள் இன்டர்வியூக்கு போங்க. இன்டர்வியூக்கு போகிறவங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏழுமான மட்டும் இங்கிலீஷை கொஞ்சம் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. உங்களோட ஜாப் சம்மந்தமாக என்னான்னு கேட்டுக்கோங்க. உங்களோட கம்பெனி நேம் இதை தான் நான் திரும்ப சொல்கிறேன். கம்பெனி நேம், எங்கே வேலை செய்ய போகிறீங்க, என்ன ஜாப், அந்த ஜாப் சம்மந்தமான விஷயங்களை அதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. அந்த மாதிரியான விஷயங்களை தான் கேட்பாங்க. ஸோ நீங்கள் வேறு நாட்டுகளுக்கு போகிறீங்களா அப்படின்னு கேட்டால், இதை விட நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடச்சிச்சின்னா போவீங்களான்னு கேட்டால் கன்ஃபார்மாக போக மாட்டேன்னு சொல்லுங்கள். ஏன்னா அது வந்து நமக்கு நான் வந்து ருமேனியா நாட்டுக்கு தான் வந்திருக்கேன். நான் ருமேனியா நாட்டில் 2 இயர்ஸ் வேலை செஞ்சுட்டு பேக் டு ஸ்ரீலங்கா அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா அது ரொம்ப முக்கியம். அது எல்லாத்துக்கிட்டையும் கேட்குறாங்க. அந்த கேள்வி வந்து எல்லாத்துக்கிட்டையும் கேட்குறாங்க. உங்களுக்கு ரிலேட்டிவ் யாராக இருக்காங்களா, அங்கே போயிருவீங்களா, இங்கே இருப்பீங்களா, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சின்னா போயிருவீங்களா அப்படின்னு நிறைய திரும்ப ஒரே கேள்வியை வேறு விதமாக கேட்பாங்க. ஸோ நீங்கள் அதனால் தெளிவாக விளங்கிக்கோங்க, தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இதுதான் விஷயம். ருமேனியாவில் இப்போ நடந்து கொண்டிருக்கிற விஷயங்களை வந்து தெளிவாக விளங்கிக்கோங்க. நம்ம இனி அடுத்த நம்பர் வந்து 168. அது சம்மந்தமான விஷயங்களை நம்ம கிடைக்கிற அப்டேட்டை வந்து நான் கட்டாயம் கொடுப்பேன். அதே மாதிரி இந்த எஸ்சி நம்பர் வந்து சொல்லி கொண்டிருக்கிற எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸு. அதே மாதிரி இனி அடுத்து 168 169 அவங்களுக்கு வந்து இன்டர்வியூ கால் வந்துச்சுன்னு சொன்னால் கட்டாயம் வந்து கமெண்ட்ஸ் சரி இல்லாட்டி எந்த நம்பர் ஏதாவது இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் கட்டாயம் மெசேஜ் ஒன்று பண்ணுங்கள். ஏன்னா இதை வந்து நம்ம தெரியப்படுத்த முடியும். நம்ம சேனல் மூலியமாக இன்னும் நிறைய பேர் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறாங்க. எஸ்சி நம்பரை கேட்குறவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு நம்ம சொல்ல முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுங்கள். எஸ்சி நம்பர் வந்து இப்போ இந்த 24ஆம் தேதி, அதாவது இன்றைக்கி 24ஆம் தேதி, அடுத்த கிழமை வந்து 167 தான் போய் கொண்டிருக்குது. ஸோ இப்போ இந்த மாதம் ஃபுல்லாக 167ன்னு தான் நினைக்கிறேன். ஸோ 168 யாருக்காவது இன்டர்வியூக்கு கூப்பிட்டுருந்தாங்கன்னு சொன்னால் அந்த டேட்டையும் இன்டர்வியூ நம்பரையும், அதாவது எஸ்சி நம்பரையும் கொஞ்சம் சொல்லுங்கள் ப்ளீஸ். அதை வந்து நம்ம இன்ஃபார்ம் பண்ணுவோம். நம்ம சேனல் மூலியமாக நம்ம இன்ஃபார்ம் பண்ணுவோம். தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கொள்ளையிலும் அவங்களும் கொஞ்சம் ஆயத்தை பண்ணிக்குவாங்க, ரெடி பண்ணிக்குவாங்க. யாரும் ஃபெயில் ஆகாமல் பாஸ் பண்ணி எல்லாத்துண்ட கனவும் எப்படியும் 2 வருஷம் 3 வருஷம் 2 வருஷம் கூடுதலாக இருந்து ட்ரை பண்ணி வெயிட் பண்ணி வர்றவங்களுக்கு வந்து ஃபெயில்னு சொன்னால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அது புரியுது, எங்களுக்கு புரியுது. நீங்கள் கஷ்டப்பட்டு காசு, டைம் வேஸ்டேஜ் எல்லாமே போயிட்டு. ஸோ அதனால் வந்து ப்ளீஸ் யாராவது தெரிஞ்சவங்க இருந்தீங்கன்னு சொன்னால் 68 69 இந்த மாதிரியான நம்பர்கள் இருக்கிறது. யாருக்காவது இன்டர்வியூக்கு டேட் கொடுத்துருந்தாங்கன்னு சொன்னால் அவங்க கட்டாயம் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அப்படிலாட்டி என்னோடய நம்பர் இருந்துச்சுன்னு சொன்னால் அதில் வந்து நீங்கள் தெரியப்படுத்துங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அதை தான் நான் சொல்ல வேண்டியது உங்களுக்கு. திரும்ப நான் ஒரே விஷயத்தை திரும்ப நான் சொல்கிறேன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், 167 போகுது. 24ஆம் தேதி ஒருத்தருக்கு இன்டர்வியூ போயிருக்கு. ஸோ அவர் இன்டர்வியூக்கு போயிட்டு வந்ததுக்கு பிற்பாடு அவர்கிட்ட கேட்டுட்டு நம்ம விஷயத்தை நான் வந்து டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம்.